இன்சூரன்ஸை கண்டிப்பாக ஒரு ஸ்கேம் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. யாருமே உங்களுக்கு இலவசமாக காசு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வண்டிக்கு கட்டுற போனால் அடுத்த வருஷம் பயன்படாது, அதே மாதிரி தான் இது. Gopinath's Roundtable with Financial Experts. Title sponsor Howda Pay, your trusted payout partner. Alice Blue, growth inevitable. Powered by Darling. 10 கோடி தீபாவளி பரிசுமழை. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. இன்சூரன்ஸ் வந்து இன்டர்நேஷனலி ஆரம்பத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு பேசினா கூட ஒரு கட்டத்தில் இன்சூரன்ஸ் மேலே பெரிய விமர்சனம் இட்ஸ் ஸ்கேம். இன்சூரன்ஸை கண்டிப்பாக ஒரு ஸ்கேம் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் இதில் போட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி ஏமாற்றி பணம் வாங்குறாங்க. ஒருத்தர் இருக்கார், 20,000 சம்பாதிக்கிறாரு, சின்ன பையன், மெட்ராஸ்க்கு வந்து வேலை பார்க்குறாரு, டெய்லி பைக்கில் வந்துட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, குழந்தை பிறந்திருக்கு, பைக்கில் அடிபட்டுறாரு, இறந்து போகிறாரு. அந்த 20,000 நம்பி அந்த குடும்பம் இருக்குது. அந்த 20,000 எல்லாம் அந்த குடும்பம் தெருவுக்கு வந்துடும். அந்த 20,000 கொடுக்குறது தான் இன்சூரன்ஸ். ஆனால் 20,000 கொடுக்குதா இன்சூரன்ஸ்? அங்கே தான் என்ன தப்பு நடக்குதுன்னா, யாருமே உங்களுக்கு இலவசமாக காசு கொடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து வாங்குற காசை தான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வாய்க்கும் கைக்கும் சரியாக இருக்க இடத்துல இன்சூரன்ஸோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இந்த மாதிரி கேட்குறவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்லுவேன் சார், போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியூ பேஷண்ட் வெயிட்டிங் ரூமில் ஒரு 5 மணி நேரம் இருந்துக்கலாம். டெஃபினட்டாக ஒரு 3-4 பேர் அழறத பார்ப்பீங்க. அவங்க ஏன் அழறாங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்காக அழறது இல்லை, பில்லு கட்டுறதுக்கு பைசா இல்லைன்னு அழறாங்க. நம்ம வண்டிக்கு கட்டுற போனால் அடுத்த வருஷம் பயன்படாது, அதே மாதிரி தான் இது. யாருக்கு வேணால் இறப்பு வரலாம். அந்த 24 லட்சத்தை பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி வரும்? பெருசாக ஒன்றுமே வராது சார். எது இல்லாட்டியும் பரவாயில்லப்பா, இந்த இன்சூரன்ஸாவது எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ட்ரெயினில் போனால் ₹1 ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க டிக்கெட் வாங்கினா. அந்த மாதிரி இது வந்து ஒரு பேசிக், அதாவது ஒரு தினக்கூலி கூட வேலை செய்கிறவங்க கூட அதை அவைல் பண்ணலாம். ஒரு ₹13 ₹300 வரைக்கும் கிடைக்குது. ஒரு ₹13 ₹300 யாருக்குமே இன்னைக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் இங்கே நிறைய நிறுவனங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அதோட பிரீமியம் வந்து ரொம்ப கம்மிங்க. ஸோ அது அவங்களுக்கு நிறுவனங்களுக்கு லாபம் இருக்குது. நீங்கள் ₹1 கோடி எடுத்தாலும் ₹1000 கட்டினா போதுமன்ற சூழ்நிலை இருந்ததுங்க. இன்னைக்கு எந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் மணி பேங்க்லையோ இல்லை அவங்களுக்கு வருமானம் வர்றதில்ல ஸ்கீமில் தான் வந்து கொண்டு போய் உள்ள விடுறாங்க. அப்படி இருக்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு உண்டான விழிப்புணர்வு வந்து இங்கே இல்லைங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள் வித் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம கூட ஒரு 5 ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் உங்களுக்கு ஏற்கனவே நன்கு தெரிந்தவர்கள். ஊடகங்களின் வழியாக அவங்களுடைய பல கருத்துக்களை நம்ம கேட்டுப்போம். இன்றைக்கி இந்த பேனல் டிஸ்கஷனில் முதல்ல நம்முடைய கெஸ்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். திரு தாமோதரன் அவர்கள், ஷேர் மார்க்கெட் அண்ட் இன்ட்ராடே ட்ரெய்னர். வணக்கம் சார். திரு PR சுந்தர் அவர்கள், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட். மிஸ் லலிதா ஜெயபாலன் அவர்கள், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸ் சேவிங் அட்வைசர். வணக்கம் மேம். திரு பட்டாபிராமன் அவர்கள், ஃபினான்ஷியல் அட்வைசர் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். வணக்கம் சார். அடுத்ததாக டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்கள், ஸ்டாக் மார்க்கெட் ப்ளஸ் பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைசர் அண்ட் ரைட்டர் ஆல்சோ. எல்லாருமே நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைய பேர் படித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஓவரால் இந்த பேனல் டிஸ்கஷனில் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங், ஹவு டு ஹேண்டில் ஃபினான்ஸ், அல்லது ஏன்னா வளரும் தேசத்தில் வந்து ஒரு பக்கம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கப்போ அது அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஸோ மோர் தென் டெக்னிக்கல் திங்ஸ், எனக்கு வந்து ஒரு சாமானியருக்கு புரியும்படியான சில கேள்விகளும் பதில்களுமாக இது இருந்ததுன்னா ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ என்னுடைய இது முதல்ல நான் பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு முன்னால் இந்த கல்யாண குணங்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறது மாதிரி, ஏன்னா ஒரு பக்கம் சம்பாதிக்கலாம், சேமிக்கலாம், வளரலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்டு என்னென்னமோ இருக்குது. ஆனால் ஒரு குணம்னு ஒன்று இருக்கணும்ல, இந்த கேரக்டர் டிசைட்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருளாதாரத்திலே ஒருவர் வளரணும் அப்படின்னா அவருக்கு இந்த கல்யாண குணங்கள் மாதிரி அடிப்படையில் என்னென்ன குணங்கள் தேவைப்படுது அதுதான் நான் முதல்ல, ஏன்னா அதுக்கு மேலே தான் மீதி எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு தோணுது. அதாவது தனி மனித ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேமிப்பும் தனி மனிதனை பொறுத்தது தாங்க. தான் வளரணும், தன்னோட சந்ததியும் வருங்காலத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த சேமிப்போடு அவர் வந்து கலந்து போயிடுவாருங்க. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாத்தையும் தாண்டியே ஒருத்தர் இன்றைக்கி, ஏன்னா நிறைய பேர் இது செய்கிறாங்க, ஆனால் சில பேர் மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட ஏதோ குணங்கள் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு பொருளாதாரம் தொடர்பான புத்தகங்களை படிக்கிறப்ப இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மணி ஆர் இன்டெலிஜென்ட், இட் இஸ் மோர் தேன் தட். கேரக்டர் தான் அங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அது என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து ஒருத்தரை வளர்ச்சி அடைகிறதுக்கு, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறதுக்கு முதல்ல உதவுது? மேபி பொறுமையாக இருக்கலாம், இல்லை வந்து அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ முதல்ல உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கணும். ப்ராபப்ளி ஒன் திங் இஸ் ஆல்சோ இனஃப். அதாவதுங்க, அவங்க வளர்ந்த விதம் இருக்குங்க, பணத்தால் கஷ்டப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக வந்துங்க அந்த பணத்தோட கஷ்டத்தை புரிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த குணம் வந்து பார்த்திங்கன்னா பணம் சேர்க்கணுன்ற எண்ணத்துக்குள்ளே அவங்க வந்து வேல்யூ ஆஃப் மணி தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக. அதாவது நான் பொதுவாக சொல்லுவாங்க எந்த ஷேர் வாங்கலான்ட்டு. 2 பேர் வந்து ஒரே ஷேர் வாங்குவாங்க.
இருந்தாலும் ஒருத்தர் லாபம் அடைவார், ஒருத்தர் நஷ்டம் அடைவார். அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பங்குச்சந்தை அப்படின்றது வந்து ஒரு ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தருடைய வேல்யூ ஆஃப் மணி, அதாவது தங்கமே இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும், அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடாது. அப்போது நிதானம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா முதல்ல இந்த கேரக்டர்ஸை செட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒன்று வந்து பணத்தின் மீதான மதிப்பு, இரண்டாவது நிதானமான அணுகுமுறை. இந்த கேரக்டர் இருக்கணும். மேம், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ என்ன குணம் ரொம்ப முக்கியமானது ஒருத்தர் பொருளாதார ரீதியாக வளருவது? போதும் என்று மனமே பொன் செய்யும் விருந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, சேர்க்குறாங்க. ஆனால் எவ்வளோ அளவு வந்து போதும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 1 கோடி வர வரைக்கும் 1 கோடிக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. 1 கோடி வந்ததுக்கப்புறம் 10 கோடி வேணுங்கிறாங்க, 10 வந்தால் 100ங்கிறாங்க. ஸோ ஒரு அளவு எது வந்து ஒரு ஆரோக்கியமான அளவு பணத்துலேயும் இருக்குது. சாப்பாடும் சாப்பிடும்போது உடம்பு காட்டி கொடுது. வேற மனமே பொன் செய்யும் மருந்துனா நமக்குலாம் வேலையே இல்லைங்க. இல்லை, எல்லாருக்குமே பணம் வேணும். பணம் வந்து முக்கியம் தான். ஆனால் எந்த அளவில் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன்? நான் வந்து பணத்துக்கு அடிமையா இல்லை பணம் எனக்கு அடிமையா? ஓகே, அப்போ எந்த இடத்துல போதும்னு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு புத்திசாலித்தனம் வேணும், ஒரு மனப்பக்குவம் வேணும். அப்போ முதல்ல வந்து நீங்கள் சொன்னது மாதிரி பணத்தின் மீதான மதிப்பு, இரண்டாவது நிதானம், மூன்றாவது மனப்பக்குவம், நான்காவது குட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சார் கிளாரிட்டி ஆஃப் தாட். கிளாரிட்டி ஆஃப் தாட். அதாவது தப்பான கேள்வி கேட்டாலும் சரியான பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எனக்கு என்ன வேணும், என்னோட ஃப்யூச்சர், என்னோட குடும்பத்துக்கு என்ன ஃப்யூச்சருக்கு என்ன வேணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை யாருமே கேட்கறது இல்லை. எவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும், எவ்வளோ குயிக்காக பணக்காரன் ஆகிடுறாங்க, தவறான கேள்விகள் கேட்டால் அவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கிறதே இல்லை. அதுதான் முதல்ல வந்து அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் தான். என்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு எவ்வளோ வேணும், என் குடும்பத்துக்கு ஃபியூச்சருக்கு என்ன வேணும். ஸோ அப்போ இந்த ஒரு பியர் ப்ரெஷர்லாம் மாட்டிக்காமல் அவங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாங்க, இத்தனை கோடி சம்பாதிச்சாங்கன்னு யோசிக்காமல் நமக்கு எது செட் ஆகும். ஓகே சார், உங்களுடைய கல்யாண குணம் அல்லது இது பொருளாதார குணம்னு ஒரு வேர்டை நம்ம காயின் பண்ணலாம். பொருளாதார குணம். லைஃப் பற்றி பர்ஸ்பெக்டிவ் இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. பர்ஸ்பெக்டிவ்னா நிறைய நாம் பார்க்குற இளைஞர்களுக்கு வந்து லைஃபுங்கிறது எவ்வளோ லெங்க்தியானதுன்னு தெரியல. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இன்றைக்கு வர்றது இன்றைக்கு, இல்லைன்னா யார் மேலேயாவது கோபம், கிடைக்கணுமேனு ஆசை. அது மாதிரி ஒரு கலைந்து போனவர்களாக இருக்கிறது தவறு. அதற்கு நேர் ஆப்போசிட்டாக இது வாழ்க்கை, இது இவ்வளோ தூரம் போகும், இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கும், நாம் இந்த நிலைமையில் இருக்கோம், நாம் இப்படி வரணும், இது சில பேர் செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க, இதை நானும் செஞ்சால் வெற்றி பெறலாம், இதுக்கு இவ்வளோ டைம் ஆகும். இது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறவங்க. ஓகே, பெர்ஸ்பெக்டிவ். அடுத்து என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கணும் ஓரளவு அனுமானிக்கக்கூடிய ஒரு தகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 முக்கியமான குணங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதை கேட்டேன்னா முதல்ல குணத்தின் மேலே தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா முன்ன விட அதிகமான அவைலபிலிட்டி இருக்குது, பட் சில பேர் மட்டும் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்லேருந்து நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ்க்கு, ஏன்னா நான் மோஸ்ட்லி இதில் மிடில் கிளாஸோட இதுதான் ட்ரை பண்ண பார்க்குறேன். ஏன்னா பெரிய கட்டத்தில் கோடிகளில் வந்து ஹேண்டில் பண்ணுறவங்களாம் உங்களோட நேரடியாகவே தொடர்பில் இருப்பாங்க. உங்களுடைய தகவல்கள் உங்களோட நேரடி தொடர்பில் வர முடியாதவர்களுக்கான வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. எங்கெல்லாம் வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாமல் பணத்தை பெரும்பாலும் விட்டுறாங்க சார்? முதல்ல வந்து லைஃப் இன்சூரன்ஸே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே பேசணும். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு பிரெட் வினர் இருக்கார். அந்த பிரெட் வினர் இறந்து போயிட்டாருன்னா சடன் அந்த ஃபேமிலியோட கதி என்ன அப்படிங்கிறத முதல்ல அவர் யோசிக்கணும். நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, முதல்ல வந்து உங்களுடைய கனவுகளை பற்றி யோசிங்க. நான் இவ்வளோ பெரியவளானோ, நான் 5 வருஷம் கழிச்சு ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு ஹாலிடேக்கு போகணும், அந்த மாதிரி நிறைய கனவுகள் நிறைய பேர் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பொறுப்புகளை பற்றி யோசிங்க. நிறைய பேருக்கு வந்து என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கனவுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையூறாக என்னெல்லாம் வரக்கூடும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ இறந்து போயிட்டேன்னா இதெல்லாம் யார் பார்த்துப்பா? ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ். யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், அந்த ஃபேமிலியோட சோஷியல் ஸ்டேட்டஸே மாறிடும். ஆல் இட் டேக்ஸ் இஸ் 1 ஹாஸ்பிட்டலைசேஷன் டு பிகம் புவர். அப்போ ஒரு பெரிய நோய் பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுது இப்போ அப்படிங்கிற. ஆனால் இதெல்லாம் இப்போ ஒரு பக்கம் நான் டே டு டே லைஃப்பை ஓட்டவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒருத்தர்கிட்ட நீ லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுரு, கட்டாயமாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுருன்னு சொல்கிற அட்வைசஸ் வந்து அப்போதைக்கே அவங்களுக்கு பெருசாக படாமல் தானே இருக்கும். நியாயம்னு எனக்கு புரியுது. பட் அப்போ எந்த அளவுக்கான மனப்பான்மையை இதை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போது ஃபுல் டெஸ்ட்டு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துருக்கலாம், எல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்குது. அது நம்ம தப்பாக குறை சொல்ல முடியாது. செலவு பண்ணேன் ஒன்றும் இல்லை, அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் டெஸ்ட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஃபீலிங் தான். ஸோ எனக்கு வாய்க்கும் கைக்கும் சரியாக இருக்க இடத்துல இன்சூரன்ஸோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் இந்த மாதிரி கேட்குறவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்லுவேன் சார். போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியூ வெளில பேஷண்ட் வெயிட்டிங் ரூமில் ஒரு 5 மணி நேரம் இருந்துடுவாங்க. டெஃபினட்டாக ஒரு 3-4 பேர் அழறதை பார்ப்பீங்க. அவங்க ஏன் அழறாங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்காக அழறதில்லை,
காசு கொடுக்குறதுக்கு பில்லு கட்டுறதுக்கு பைசா இல்லைன்னு அழறாங்க. இதுக்கு கடன் வாங்கிட்டு அந்த கடன்காரன்ட்ட பைசா கொடுக்குறதுக்கு இல்லைன்னு அழறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை நமக்கு வராமல் இருக்கணுங்கிறது அட்லீஸ்ட் நமக்கு சுற்றி நடக்கிற எக்ஸாம்பிள்ஸை பார்த்தாலும் நம்ம கற்றுக்கணும். இன்சூரன்ஸ் வந்து இன்டர்நேஷனலி ஆரம்பத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு பேசினா கூட ஒரு கட்டத்தில் இன்சூரன்ஸ் மேலே பெரிய விமர்சனம், இட்ஸ் அ ஸ்கேம். அது வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தொடர்ச்சியான ஒரு பணத்தை மக்களிடமிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இதில் எல்லாருக்குமே பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதை நான் அவ்வளோ கான்ஸ்பிரசியாக பார்க்கணுமா, இல்லை அவ்வளோ பார்க்க வேண்டியதில்லை? உங்கள் கேள்விக்கு எஸ் பதில், நோவும் பதில் தான். எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு கண்டிப்பாக ஒரு ஸ்கேம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எல்லா இன்சூரன்ஸுமே ஸ்கேம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒருத்தருக்கு வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, எதில் முதலீடு பண்ணாலுமே அதில் லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து இன்சூரன்ஸ் அவர் சொன்ன மாதிரி அது ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டு, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் இன்சூரன்ஸே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி ஏமாற்றி பணம் வாங்குறாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் ஓகே. இல்லை, இப்போ நிறைய நேரங்களில் ஈர்க்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் இறந்தாலும் காசு வரும், இறக்கலைன்னாலும் உனக்கு ஒரு காசு வரும். அல்லது வந்து உங்களுக்கு இதை வந்து பேரலாக இதை ரிட்டர்ன்ஸும் இருக்கும், உங்களுடைய டெத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரும் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஈர்க்குது அதிகமாக. இதில் எது ரிஸ்க்குங்கிறீங்க? ஆனால் அங்கே தான் என்ன தப்பு நடக்குதுன்னா, யாருமே உங்களுக்கு இலவசமாக காசு கொடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து வாங்குற காசை தான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா, அதாவது என்னுடைய உயிர் போயிடுச்சுனால் எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அதுக்கு பிறகு தான் டேர்ம் இன்சூரன்ஸ். அதுதான் உண்மையான இன்சூரன்ஸ். அதை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவு ஸ்கேம் தான். இன்சூரன்ஸுங்கிறத நான் என்னுடைய பாதுகாப்புக்கான ஒரு இதாக தான் பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். ஆமாம், அப்படி தான் பார்க்குறேன். அதாவது இப்போ இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் மக்கள் மனதில் இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. அவங்களுடைய வருமானமே கம்மியாக இருக்குது, டே டு டேக்கே சிரமமாக இருக்குது. இன்சூரன்ஸுங்கிறது லக்ஸுரி, இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது இன்சூரன்ஸே மாயை, பொய், இது ரெண்டும் மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போது ஒரு வண்டிக்கு யாராவது இன்சூரன்ஸ் இல்லாமல் இருப்போமா? இல்லை தான், ஏன்னா அதெல்லாம் கம்பல்சரி ஆகிடுச்சுல. இல்லை, இப்போ வண்டி யாரையா இடிச்சிட்டா, தேர்ட் பார்ட்டி இறந்து போயிட்டான், யார் கொடுப்பா? கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இன்சூரன்ஸ் நம்ம அதில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸை நம்ம நிறைய பார்க்குறோம், நம்மளே கிளைம் பண்ணுறோம். ஆனால் இறந்து போகிறோம் தான் ஒருத்தருக்கு தெரியுங்கிறது இல்லை. இன்சூரன்ஸினுடைய இன்னொரு பேரே இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட். ஒருத்தர் இருக்கார், 20,000 சம்பாதிக்கிறாரு, சின்ன பையன், மெட்ராஸ்க்கு வந்து வேலை பார்க்குறாரு, டெய்லி பைக்கில் வந்துட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஒய்ஃபு கர்ப்பமாக இருக்கா, அல்லது குழந்தை பிறந்திருக்கு, பைக்கில் அடிபட்டுறாரு, இறந்து போகிறாரு. அந்த 20,000 நம்பி அந்த குடும்பம் இருக்குது, ஒரு வாடகை இருக்குது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு மனைவி இருக்கா, படிக்கல, வேலைக்கு போகல, ஏதோ சுச்சுவேஷன். அந்த 20,000 எல்லாம் அந்த குடும்பம் தெருவுக்கு வந்துடும். அந்த 20,000 கொடுக்குறது தான் இன்சூரன்ஸ். ஆனால் 20,000 கொடுக்குதா இன்சூரன்ஸுங்கிறதா? அதான் கொடுக்குது. என்ன சொல்கிறோம், ஒருத்தருடைய ஆண்டு வருமானத்தை போல் நீங்கள் வந்து 20 மடங்கு 10 மடங்குக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்கள். 20,000 ரூபாய்க்கு அவர் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ 20,000 ரூபாய் சம்பாதிக்க ஒருத்தர் 2,40,000 வருஷத்துக்கு சம்பாதிப்பார். 20 லட்ச ரூபாய்க்கு 20 24 லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணாருன்னா 500 ரூபா தான் கட்டுவார். அதுதான் கேட்குறேன். அவருடைய நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ். ஆமாம், அவருடைய வயது கம்மியாக இருக்கிற போது அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுற போது அந்த பிரீமிய காலத்தினுடைய முடிவில் அவர் உயிரோடு இருக்கிற பட்சம் பணம் வராதுங்கிறது ஒரு நெகட்டிவ். ஆனால் அங்கே அது சேமிக்கிற இடம் இல்லை, அது ஒன்லி இன்சூரன்ஸ். நம்ம வண்டிக்கு கட்டுற போனால் அடுத்த வருஷம் பயன்படாது, அதே மாதிரி தான் இது. ஸோ அவருக்கு 24 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு வந்ததுன்னா ஒரே ஒரு ப்ரீமியம் கட்டியிருந்தால் கூட கொடுப்பாங்க. யாருக்கு வேணால் இறப்பு வரலாம். அந்த 24 லட்சத்தை பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி வரும்? பெருசாக ஒன்றுமே வராது சார். வரும், 20,000 வரும். ஓகே, அந்த 3% இன்ட்ரெஸ்ட்டில் மினிமமே எவ்வளோ வருங்கிறீங்க? அதுதான் அந்த 20,000 சம்பளத்தை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு தான் ஒருத்தர் இன்சூரன்ஸ் பண்ணிக்க சொல்கிறோம். இன்சூரன்ஸுங்கிறது உங்களுடைய வருமானத்தை ரீப்ளேஸ் பண்ணுற ஒன்று தான். ஆமாம், கம்ப்ளீட்டாக அந்த ஒரு டீரெயில் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக உங்கள் வருமானம் கூட கூட நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது இந்தியாவில் இப்போ வந்திருக்கிற பூன். முன்னாடி இதை பற்றி வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அதுதான், ஏன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய வாட் இஸ் கேட்சே என்ன அப்படின்னு கேட்டால், எது சிறந்ததுன்னே தெரியலை அப்படிங்கிறது தான். அதாவது இந்தியா மாதிரியான ஒரு இப்போ நிறைய மிடில் கிளாஸ் இருக்கிற, லோ மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரு நாட்டில் எந்த மாதிரியான இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறதே ரொம்ப பரவலாக இருக்கிற ஒரு பேர் இல்லை. ரீசெண்டாக எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எது சரியான ஒரு இன்சூரன்ஸ், எது இல்லாட்டியும் பரவாயில்லப்பா இந்த இன்சூரன்ஸாவது எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணி, நாட் த பிராண்ட், ஒரு மெடிக்கலாக இருக்கலாம், இல்லை லைஃப், எந்த இன்சூரன்ஸ் கட்டாயம் இதையாவது எடுத்துருங்க அப்படிங்க. இன்றைக்கி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு 2 லட்சம் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட், இந்த மாதிரி பியூர் டேர்ம் பெனிஃபிட் ஒரு 13 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே கிடைக்குது. நீங்கள் வருஷம் மே மாதம் அந்த ப்ரீமியம் கட்டினா அந்த வருஷம். ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப், ஒரு பணிப்பெண்ணாக இருக்கிறதுலேருந்து ஒரு பூ விற்கிறவங்கலேருந்து எல்லாருமே போய் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 13 ரூபாயோ 300 ரூபாயோ யாருக்குமே இன்றைக்கி ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு ரீசார்ஜ் பண்ணோன்னாலே அந்த பணம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட்
அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி அது ஒரு இழப்பீடு. நான் இருந்து என் குடும்பத்துக்கு என்ன சம்பாரிச்சு தருவேனோ அதை வந்து நான் இல்லைன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என் குடும்பத்திற்கு கொண்டு சேர்க்கும். அதை வச்சு அவங்க வாழ்வாங்க. அதுதான் அதோட பர்பஸ். ஸோ மினிமம் நம்ம வந்து 1 லட்சம் 2 லட்சங்கிறது இது வந்து இந்த ட்ரெயினில் போனால் ₹1 ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க டிக்கெட் வாங்கினா. அந்த மாதிரி இது வந்து ஒரு பேசிக், அதாவது ஒரு தினக்கூலி கூட வேலை செய்கிறவங்க கூட அதை அவைல் பண்ணலாம். ஆனால் ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிறவங்க டெஃபினட்டாக இன்னும் ஒரு ஹையர் அமௌண்ட், ஒரு 20 லட்சம் 50 லட்சம்க்கு டெஃபினட்டாக டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். பெருவாரியாக இங்கே என்ன பிரச்சனை என்னங்க, சாரெல்லாம் சொன்னாங்க இன்சூரன்ஸ் மஸ்ட்டுங்க. அந்த இன்சூரன்ஸோட கான்செப்ட் என்னென்னா, நான் இல்லைனாலும் இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கிறனோ அதே ஸ்டேஜில் என் குடும்பம் கண்டினியூ ஆகணுங்க. டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி இங்கே நிறைய பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நிறைய நிறுவனங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அதோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மிங்க. ஸோ அது அவங்களுக்கு நிறுவனங்களுக்கு லாபம் இல்லை. நீங்கள் ₹1 கோடி எடுத்தாலும் ₹1000 கட்டினா போதுமன்ற சூழ்நிலை இருந்ததுங்க. இன்றைக்கி எந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் மணி பேக்லேயோ இல்லை அவங்களுக்கு வருமானம் வர்றதில்ல ஸ்கீமில் தான் வந்து கொண்டு போய் உள்ள விடுறாங்க. அப்படி இருக்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு உண்டான விழிப்புணர்வு வந்து இங்கே இல்லைங்க. அதுதான் இங்கே முக்கியம். அடிப்படையில் அது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து சேவிங்ஸ் கிடையாதுங்க. எனக்கு பிறகு என் குடும்பத்துக்கு வேணும். ₹1 கோடி வரைக்கும் எடுக்கலாம், 50 லட்சம் வரைக்கும் 50 லட்சம் எடுக்கலாம். இப்போ வந்துங்க மாதத்துக்கு வந்துங்க ₹20,000 சம்பாதிக்கிறவங்க கூட வருஷத்துக்கு ₹1000 கட்டுறாருன்னு வச்சுக்கிங்க. அவருக்கு வந்து 20 லட்சம் 30 லட்சம் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த இன்சூரன்ஸை வந்துங்க எத்தனை பேர் அடிப்படையில் வந்து எத்தனை நிறுவனங்கள் வந்து அதை ஊக்குவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குங்க. இப்போ நம்ம கலைஞரோட காப்பீட்டு திட்டம் இருக்குங்க, அதையே எடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. மத்திய அரசோட இன்சூரன்ஸ் இருக்குங்க, ஆயுஷ்மான் இருக்குங்க, அதை எடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் இருக்குங்க. பட் இந்த நம்பிக்கை இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எடுக்க நிறைய பேர் விரும்ப மாட்டேன்றாங்க. இது கிடைக்குமோ கிடைக்காதோ, எதுக்காக போயிட்டு அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம அதை வாங்கி வச்சு நமக்கு எதுவும் பயன் இருக்காதுன்ற மாதிரி இந்த அடிப்படையில் வெளியில் பேசுகிற பேச்சை வச்சு நிறைய பேர் அதுக்குள்ளே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. Gopinath's Roundtable with Financial Experts. Title sponsor Howda Pay. Your trusted payout partner. Alice Blue. Growth Inevitable. Powered by Darling. 10 கோடி தீபாவளி பரிசுமழை. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil.